ஹாய், வெல்கம் பேக் டு காயத்ரி பரணி. இன்றைக்கி இந்த வீடியோவில் கிட்ஸோட வார்ட்ரோப் ப்ளஸ் கிட்ஸோட ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். எப்போவுமே எந்த ஒரு கபோர்ட் ஆகட்டும், எதை நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறதா இருந்தாலும், கிச்சன் ஆகட்டும், ஏதோ ஒரு ஷெல்ஃப் ஆகட்டும், எதை நம்ம ஆர்கனைஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு வெளியே வச்சிடணும். அந்த கபோர்டை காலியாக க்ளீனாக வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒன்றா எடுத்து நம்ம ஆர்கனைஸ் பண்ணும்போது தான் பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். நான் இப்போ இருக்கிற திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்து வெளியே வச்சிட்ருக்கேன். இப்போ எல்லா திங்ஸையும் எடுத்து வெளியே வச்சுட்டு கபோர்டே க்ளீனாக காலியாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ண போகிறேன்னா, பழசெல்லாம் கழிக்க போகிறேங்க. டாய்ஸில் கிருத்திக் யூஸ் பண்ணாதது, ரொம்ப சின்னதாக இருக்கிறது, அவனுக்கு பிடிக்காதது, அந்த மாதிரிலாம் எடுத்து நான் தனியாக வச்சிடுறேன். ஒரு கட்டைப்பையில் போட்டு நான் தனியாக வச்சுருவேன். இப்போ டாய்ஸே பாதி நம்ம தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு 1 மந்த் கழித்து மறுபடியும் அந்த டாய்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது அவங்களுக்கு புதுசாக விளையாடுற மாதிரி ஒரு ஃபீலிங் வரும். ட்ரெஸ்ஸஸாக இருந்தாலுமே குழந்தைங்க யூஸ் பண்ணி ரொம்ப ஃபேடானது, பழசானது, அப்புறம் ஒரு சைஸ் பத்தாதது, இந்த மாதிரிலாம் கழிச்சிட்டு நம்ம வேணுங்கிற ட்ரெஸ்ஸஸ் மட்டும் எடுத்து அடுக்கி வச்சோன்னா நீட்டாக இருக்கும். எப்போவுமே புது ட்ரெஸ்ஸஸ் ஆகட்டும் இல்லை டாய்ஸ் ஆகட்டும், நம்மளுக்கு புதுசு வர வர ரொம்ப பழசாக இருக்கிறதெல்லாம் நம்ம கழிச்சிட்டே வந்தோம்னா தான் கபோர்டில் அடுக்கி வைக்கும் போது நீட்டாக இருக்கும். ஸ்பேஸும் நம்மளுக்கு பத்தும். ஆர்கனைஸ் பண்ணிட்டேங்க. ஆர்கனைஸ் பண்ணதுக்கப்புறம் வியூ பாருங்கள், நீட்டாக இருக்குது. கிருத்திக் கம்மியான திங்ஸ் தான் இருந்துச்சு. மேலே இன்னொரு கபோர்ட் இருக்குது, அதனால் வேணுங்கிற கீழே ஹாலுக்கு வேணுங்கிற திங்ஸ் மட்டும் இதில் அரேஞ்ச் பண்ணியிருக்கு. இதில் பாருங்கள், கிருத்திக் டாய்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கு. அவன் ரெகுலராக விளையாடுறது, விரும்பி விளையாடுற டாய்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். டாய்ஸ்க்கு தான் உங்களுக்கு அதிகமாக ட்ரே தேவைப்படும். இதெல்லாம் குட்டி குட்டி திங்ஸ்லாம் இதில் வச்சுருக்கேன். வெயிட்லெஸ் திங்ஸ் எல்லாம் இதில் வச்சுருக்கேன். உங்களுக்கு இன்னொரு ட்ரே கூட இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி ட்ரே வச்சு அதில் கூட நீங்கள் இந்த திங்ஸ்லாம் வச்சுக்கலாம். நான் இவ்வளோ ட்ரே தான் ரெடி பண்ணியிருந்தேன், அதனால் இங்கே நான் வச்சுட்டேன். அடுத்தது இது ட்ரெஸ்ஸஸ்ஸு. கீழே வேணுங்கும்போது ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக இது வச்சுருக்கு. நான் கம்மியான ட்ரெஸ்ஸஸுங்கிறதுனால அப்படியே வச்சுருக்கேன். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரெஸ்ஸஸ் வைக்கிறதுக்கு மட்டுமே உங்களுக்கு ஒரு கபோர்டு ஃபுல்லாக கூட உங்களுக்கு தேவைப்படலாம். அந்த மாதிரி இருக்கும்போது ட்ரே ட்ரெஸ்ஸஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மாதிரினா, யூனிஃபார்ம் வைக்கிறதுக்கு தனியாக, கர்ச்சீஃப், அப்புறம் சாக்ஸ் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு தனியாக, அப்புறம் டெய்லி யூஸஸ்க்கு டிஷர்ட்டு, பேண்ட்டு தனித்தனியாக, அப்புறம் வெளியே போகிறதுக்கு நல்ல ட்ரெஸ்ஸஸ், அந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் ட்ரே யூஸ் பண்ணி தனித்தனியாக நீங்கள் வச்சுக்கலாம். நான் இப்போ கம்மியான ட்ரெஸ்ஸஸ் இருக்கனால ட்ரே யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன். குழந்தைங்களோட டெய்லி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ், அப்புறம் யூனிஃபார்ம்ஸ், இதெல்லாம் கீழே அவங்க கைக்கு ஏற்ற மாதிரி ட்ரேயில் நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நாம் அவங்க ஸ்கூலுக்கு கிளம்புற சமயத்தில் நாம் பிஸியாக இருக்கும்போது அவங்க நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்களே எடுத்து யூஸ் பண்ணிப்பாங்க. அதனால் குழந்தைங்களோட டெய்லி யூஸ் பண்ணுற, அடிக்கடி யூஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸஸ்லாம் கீழ் ட்ரேயில் அவங்க கைக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்லாம் இருக்கும். இது கிருத்திக் பசில்ஸ் இதில் இருக்குது. அடுத்தது இது புக் ஷெல்ஃபுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன். இது ரெகுலராக கிருத்திக்கு நாங்கள் வாங்கி கொடுத்த புக்ஸு. இப்போ நான் ரெடி பண்ண புக் ட்ரேயில் இதை வச்சுருக்கேன். அடுத்தது இந்த பக்கம் கிருத்திக்கோட ஸ்கூல் புக்ஸு. இது அன்றைக்கி காமிச்சிருந்த ஒர்க் ஷீட்ஸு, அதுதான் இங்கே வச்சுருக்கேன். இந்த ட்ரேயில் கிருத்திக்கோட ஃப்ளாஷ் கார்ட்ஸு, அப்புறம் நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஷீட்ஸு, அப்புறம் கலர் பேப்பர்ஸ், அப்புறம் குட்டி குட்டி புக்ஸு, ஏதாவது குட்டி குட்டி திங்ஸ் எல்லாம் இருந்துச்சுன்னா இந்த ட்ரேயில் போட்டு வச்சுக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இந்த ஷெல்ஃப்க்கு மேலே பார்த்தோன்னா இது ரேராக போடுறதுக்கு புது ட்ரெஸ்ஸாக இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ரேராக இருக்க ட்ரெஸ்ஸஸ்லாம் இந்த மேலே ஹேங்கரில் மாட்டியிருக்கேன். இந்த மாதிரி ஹேங்கரில் மாட்டிட்டோன்னா ட்ரெஸ்ஸஸ் கசங்காமல் நீட்டாக இருக்கும். அதை நீங்கள் ரொம்ப நாள் கழித்து யூஸ் பண்ண போகிறீங்க, ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், அந்த மாதிரினா நீங்கள் சாரீ கவர்ஸ்லாம் நம்மளுக்கு வரும் இல்லையா, அந்த சாரீ கவர்ஸ்குள்ளே நீங்கள் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த மாதிரி சாரீ கவர்ஸ்லாம் இந்த ட்ரெஸ் போட்டு நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபோட்டோஸ் ஒட்டியிருக்கு. இது நானே இந்த ஹேங்கர் பேஸ்ட் பண்ணது. இந்த மாதிரி நீங்கள் எத்தனை வேணாலும் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதை சைடாக கபோர்டை யூஸ் பண்ணிக்கலாம், பேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ஏரியாவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த மாட்டினது. இதுக்கு பதிலாக நீங்கள் குழந்தைங்களோட குட்டி ஹேண்ட்பேக் இருந்துச்சுன்னா அது மாட்டிக்கலாம்.
அதுக்கப்புறம் அம்பர்லா இந்த மாதிரி வெயிட்லெஸ் திங்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இதை மாட்டிக்கலாம். அந்த மாதிரி இந்த பக்கம் இன்னும் ரெடி பண்ணல. இந்த இடத்துல பட்டன் ஃபைல் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இது வந்து செலோ டேப் போட்டு இந்த இடத்துல இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணிட்டோம்னா இந்த ஏரியாவும் நம்ம யூஸ் பண்ணிக்கிற மாதிரி முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் பேப்பர்ஸ்லாம் அதில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் வந்து இன்விடேஷனே வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணி இந்த இடத்துல ஒட்டிக்கலான் இருக்கேன், ஃபைல் மாதிரி ஒட்டிக்கலான் இருக்கேன். இப்போ நான் ரெடி பண்ண அந்த புக் ட்ரே க்ரீன் கலரில் இருந்துச்சு இல்லையா, அது எப்படி செய்கிறதுன்னு ஸ்பீடாக பார்த்துடலாம். இந்த புக் ட்ரே வந்து சைடாக இந்த பக்கம் ஃபேஸ் பண்ண மாதிரி வச்சா இந்த பக்கம் தெரியும், அதனால் இந்த பக்கம் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் வச்சா இந்த சைடும் இங்கேயும் தெரியும், அதனால் இந்த பக்கமும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். நான் வந்து இதுக்கு பதிலாக க்ரீன் கலர் பெயிண்ட்டு தான் அடிக்கலான் இருந்தேன். அப்புறம் க்ரீன் கலர்லேயே இந்த பேப்பர் வந்து டிசைனோடு இருக்கவும் சரி இதே பேஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. நீங்கள் இந்த பேப்பருக்கு பதிலாக நீங்கள் பெயிண்ட் கூட அடிச்சுக்கலாம். இந்த காலியாக இருக்க இடம் வந்து பேக் சைடு தான் வரும். சரி நம்ம பெயிண்ட்டே க்ரீன் கலர் பெயிண்ட்டே அடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன். இந்த உள்பக்கமும் நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறனா அடிச்சுக்கலாம். எப்படியும் வந்து நம்ம புக்கு வச்சா அது தெரிய போகிறதில்ல, அதனால் நான் அடிக்கல, அதை அப்படியே விட்டுட்டேன். இப்போ குழந்தைங்களோட ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் பார்க்கலாம். ஸ்டடி டேபிளுக்கு மேலே இந்த மாதிரி நீங்கள் வேர்டிங்ஸும் சார்ட்டில் எழுதி வைக்கலாம். இல்லை வேர்டிங்ஸ் இல்லைன்னா குழந்தைங்களுக்கு பிடிச்ச பிக்சர்ஸு ஏபிசிடி அந்த மாதிரி கலர்ஃபுல்லாக நீங்கள் எழுதி இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வைக்கலாம். நான் வந்து ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணல, சும்மா ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இது ஏற்கனவே நான் ப்ரிப்பேர் பண்ணது. இந்த மாதிரி தாங்க ஸ்டடி டேபிள் ஆர்கனைசேஷன் நீட்டாக இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஆன்லைன் கிளாஸ்க்கு நீங்கள் குழந்தைங்கள உட்கார வைக்கணுன்னா மொபைல் ஸ்டாண்டோ இல்லைனா மொபைல் வந்து இது மேலேயே கூட நீங்கள் சாய்ச்சி நிற்க வச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க, 4 பேத்துக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.